கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்பாக வேதத்தை வாசிக்கும் போது என் இருதயத்திலே ஆண்டவர் பேசினார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை என்ன பேசணும் அப்படின்போது கர்த்தர் காண்பித்த வார்த்தை. முதல்ல வாசிங்க 119ஆம் சங்கீதம் எடுத்துங்க. 119ஆம் சங்கீதம் 114வது வார்த்தை வசனம். 119 114 எடுத்துட்டீங்களா? 749 பக்கம் ஓல்டு டெஸ்டமென்ட். வாசிங்க. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. தாவீது விசுவாசோடு சொல்றாரு, என்னுடைய மறைவிடம். சொல்லுங்க. என்னுடைய மறைவிடமும் என்னுடைய கேடகமும் நீரே. யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ் அண்ட் மை ஷீல்ட். ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டுமே மறைவிடம் தான். புரியுதா? மறைவிடம்னு அர்த்தம் நமக்கு ஒரு ஷெல்டர். புரியுதா? ஒரு புயல் வருதுன்னா என்ன செய்வாங்க? ஒரு மழை வருதுன்னா எங்கேயாவது போய் மழையில் நனையாதபடி பாதுகாப்பாக இருக்கலாம், இடத்தை தேடுவோம். அதில் நல்ல புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க? சேஃபான இடத்த தேடி போயிருப்பாங்க. புரியுதா? அது மறைவிடம், பாதுகாப்பான ஒரு அடைக்கலம் கூட சொல்லலாம். கேடகம்னா அர்த்தம் அதுவும் ஒரு மறைவிடம் தான். புரியுதா? நீங்கள் பழைய காலத்துலலாம் பார்த்தா, இப்போலாம் வந்து ஒரே துப்பாக்கி சண்டை தான் நடக்குது. கத்தி சண்டை. ஒரு கையில் என்ன பண்ணுவாங்க? பால் பெருசாக வச்சுருப்பாங்க, அதில் சண்டை போடுவோம். லெஃப்ட்டில் என்ன வச்சுருப்பாங்க? பார்த்துருக்கீங்க, என்ன வச்சுருப்பாங்க? கையில் ஒரு ஷீல்டு, அதான் கேடகம். புரியுதா? இதில் சண்டை போடுவாங்க, இதில் என்ன செய்வாங்க? அவன் தாக்காதபடிக்கு இது என்ன செய்யும்? பாதுகாப்பு. ஷீல்டு, கேடகம். இப்போது நமக்கு ரெண்டுமே யார் தான்? சொல்லுங்க, ஆண்டவர். வாயத்தில் சொல்லுங்க. என் சொல்லுங்க. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. புரியுது? அவர் தான் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி மறைக்கிறார், எதனால மறைக்கிறார், எந்த சூழ்நிலையிலே நம்மளை மறைத்து பாதுகாக்கிறார், அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில வசனத்தை வாசித்து பின்னால் போ. 32ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 32:7. யாராவது வாசிங்க. 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். சொல்லுங்க. என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். புரியுதா? நீங்க தான் எனக்கு மறைவிடம். இக்கட்டுன்னு அர்த்தம் ட்ரபிள்ஸ், சோதனைகள், ஆபத்துகள். இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு மறைவிடமா இருந்து அந்த இக்கட்டுகளுக்கு, ஆபத்துகளுக்கு, விக்கினங்களுக்கு, புரியுதா, பேரழிவுகளுக்கு என்ன விலக்கு என்ன செய்யுங்க? பாதுகாத்து கொள்ளுங்க. சகரியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் சொல்றார், எருசலேம் மதிலில்லாத பட்டணம் போல இருக்குமா. அது 2 அர்த்தம் இருக்கு. என்லார்ஜ்மெண்ட், அது பெருசாக்கி. மதில் தான் அர்த்தம் இவ்வளவுதான் ஜனங்க அதில் இருக்க முடியும். புரியுதா? ஆனால் அந்த சிறையிருப்புலேருந்து நிறைய பேர் தேடி வரதால ஏற்கனவே மதில் உடைக்கப்பட்டது. யாரால? நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜாக்களால் மதில், எருசலேம் மதில் உடைக்கப்பட்டது. மதில் இல்லாத ஒரு பட்டணமாக ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, திரளான ஜனங்கள் தேடி வரதால அந்த மதில் இல்லாத பட்டணத்துக்கு அந்த மதிலை போல நான் உங்களை பாதுகாப்பேன்றார். 4ஆம் வசனத்தில் சொல்றார், மதில் இல்லாத பட்டணம் போல திரளான ஜனங்கள் எருசலேமை தேடி வருவாங்க. சகரியா 2:4 நான் சொல்றேன். 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நானே அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பேன். எத்தனை பேர் புரியுது? எப்பவுமே வசனத்தை நீங்க படிக்கும்போது ஒரு கற்பனையில பார்க்கணும். நான் அப்படிதான் பார்க்கணும். அது உங்களை குறை சொல்றேன்னு சொல்ல, நீங்க அப்படி செய்யுங்கன்ற. புரியுதா? வசனத்தை படிக்கும்போது அப்படி பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கினி மதிலாயிருந்து. நினைச்சு பார்த்தா எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, உற்சாகம் இல்லை? மதிலில்லாத பட்டணம்ன்ற எருசலேமில் ஆண்டவரே. அப்போ எருசலேமை விட்டுருங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் ஆண்டவரே என்ன செய்கிறாராம்? அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கும். அதுக்கப்புறம் அது நடுவில் மகிமை பாதுகாக்கும். புரியுதா? இஸ்ரவேலின் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுமா? உன்னை பின்னால காக்கும். உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? பின்னாலே காக்கும். அப்போ அக்கினி மதிலும் ஒரு பாதுகாப்பு, மகிமையும் நம்மளை என்ன செய்யுமா? சொல்லுங்க,
பாதுகாக்க. சுற்றிலும் நடுவிலும். வாயத்தன்னு சொல்லுங்க, எங்க பாதுகாக்கிற? சுற்றிலும் நடுவிலும் மதிலாயிருந்து, அக்கினி மதிலாயிருந்து காப்பே. அதான் சொல்றாரு, இக்கட்டுக்கு நீர் என்னை விலக்கி காப்பே. என் மறைவிடமும், சொல்லுங்க, இந்த வாரம் முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்கும், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. எல்லாத்துக்கும் விலக்கி காப்பே. 121 சங்கீதத்தில் நீங்கள் எடுத்து பற்றி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. புரியுதா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கெல்லாம் வாட்ச்மேன் வைப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு சில ரூல்ஸ் படி செய்வான், கம்பெனி ரூல்ஸ் படி. ஒரு ஹவருக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒரு விசில் அடிச்சுட்டு உட்காந்துருவான். ஒரு சிலர் உக்காந்தத்திலே இருப்பான். உக்காந்தத்திலே இருந்தாலும் என்ன ஆகும், என்ன தான் இருந்தாலும் அப்படி இழுத்துரும் தூக்கம். புரியுதா? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, நம்மை காக்கிறவர். சொல்லுங்க, அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, உறங்குவதும் இல்லை. தூங்குறதுன்னா நல்லா ஃப்ளாட் ஆயிடும். உறங்குறதுன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் இங்கே இருக்குங்க எப்படி இருக்கே தெரியல, உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆனால் எங்கேயோ போயிடும் அப்படியே. அதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் எங்கேயோ போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் அப்படி இல்லை, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. புரியுதா? அவர் உறங்கிட்டா என்ன ஆகும்? அவர் உறங்கிட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சுது. இல்லை, படகுல போகிறாங்க பிரயாணத்தில், அக்கறைக்கு போகும் மாறுங்கள்ட்டு ஆண்டவர் கூப்பிட்டு போகிறார். கூட்டுன்னு போகும்போது கடலில் கொந்தளிக்குது, படகு அமிழப்போகுது, அலைகள் வந்து தண்ணீர், படகு நிறையுது, முழுக போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவரை பார்த்தா எப்படி இருக்காரு? படகின் பின்னணத்தில் தலையணம் வச்சு தூங்கிட்டாராம். புரியுதா? அப்போ உறங்காமல் தூங்காமல் விழித்திருந்து காக்கணும். அவர் மனுஷ பிறவியா இந்த உலகத்தில் தேவகுமாரன் அவர் தான். அதே நேரத்தில் மனுஷகுமாரனா பிறந்ததால மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு பசி எல்லாம் வர மாதிரி அவருக்கும் பசி எடுக்குது, அவரும் தூங்குறதுக்கு டைம் வேணும். அப்படி கூட வச்சுக்கிட்டாலும், ஆனால் என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்க கூப்பிட்டார்ல. கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணோம்? சீஷர்கள் விட்டுருங்க, நீங்கள் தான் அவங்க கூட படகுல போகிறீங்க வச்சுங்களேன். கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும்ல. ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, டிரைவர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குறீங்க, நீங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டே இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால தான் தூங்குறவன பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டோம். பஸ் இல்லைன்னா பாருங்கள், காரில் ஏதோ சரி விட்டு கொடுத்துருவாங்க. பஸ்ஸில் எல்லாம் பக்கத்துலேயே இந்த சைடில் லெஃப்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். புரியுதா? ஏன்னா அவன் தூங்குறத பார்த்தா இவனு தூங்க, அவ்வளோதான், அவ்வளோ கொஞ்சம் முடிஞ்சுது. புரியுதா? அப்போது தூங்காமல் விழித்திருந்து காக்கணும்னா கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? தூங்காமல் பேச்சு கொடுக்கணும். இப்போ இவருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி, புரியுதா? அவர் அந்நியர் மாதிரி இருந்ததால போய் ரெஸ்ட் எடுத்து தூங்க ஆரம்பிச்சார். ஆனால் என்னாச்சு? பெரிய கடல் கொந்தளிப்பு, ஆபத்து வந்தது. அதுக்கப்புறம் தான் எழுப்புறோம், ஆண்டவரே ஆண்டவரே, என்ன கவலை இல்லாமல் தூங்குறீங்க? நாங்கள் இந்த கடல் கொந்தளிப்பில் அழிந்து போது உங்களுக்கு கவலை இல்லையா? புரியுதா? நல்லா கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மை தூங்காமல் உறங்காமல் விழித்திருந்து காக்கிற தேவன். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? கேடகமும் மறைவிடமும், சொல்லுங்க, நீரே. புரியுதா? ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 22:9 யாராவது வாசிங்க. ரெண்டு நாள் அதான் வாசிங்க. நல்லா கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா யெகூ என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்புறார். அவன் என்ன பண்றான்? புரியுதா? அந்த யோராம், புரியுதா, அந்நிய தெய்வங்களை வணங்கின, புரியுதா, அப்படிப்பட்ட மனிதர்களை சங்கரிக்கும்படியாக யெகூ என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் திடீர்னு என்ன செய்யறார்? அபிஷேகம் பண்ணி எழுப்புறார். அவன் என்ன பண்றான்? யோராம கொலை பண்ணி, புரியுதா, அந்த ஈட்டியில அம்பு எய்து அவன் நெஞ்சில உருவ குத்தத்தக்கது. அதை நீங்க அப்புறம் படிச்சு பாரு, 22ஆம் அதிகாரம் முழுசும். அப்படி ஒரு பண்ணும்போது இவனுக்கு துணையா இவர் போனார். யாரு? ஒரு நல்ல ராஜா தான். யாரு? அகசியா. அவன் இவனுக்கு துணையா போனதால கடைசியில் இவனையும் என்ன பண்ணிட்டான்? அதனால தான் சொல்றேன், சேராத இடத்துல என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது.
கடைசியில் அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டினா நம்மளும் என்ன செய்வோம்? மாட்டுவோம். புரியுதா? யோராம் கூட இருந்தாருன்றதுக்காக அகசியாவை கொலை பண்ணிட்டான். புரியுதா? அப்போ கொலை பண்ண உடனே அந்த குடும்பம் முழுசும் அழிஞ்சுது. என்னாச்சு அங்கே போட்டு பாருங்க, ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு அரசால பலன் கொள்ளாதபடிக்கு எல்லாம் செத்தான். இப்போ என்ன நடக்குது? அதிக அகசியா தாய் அந்தமான பட்சி புள்ள செத்தோடனே நான் தான் ராணியாவன்ட்டு ராணியாகி அங்கே அகசியாவோட பிள்ளைங்களெல்லாம் கொலை பண்ணிச்சு. அதுக்கு மேலே கொடுங்கோல். கடைசியில் அங்கே இருக்கும்போது அகசியாவுடைய அக்கா நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்க, அகசியாவோட சகோதரி, புரியுதா, யோசேபியா, அந்த ராஜகுமாரருக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் பிள்ளை, ஒரு குட்டி பிள்ளை, 1 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை, அகசியாவோட பிள்ளை. அவளை அந்த பையனை யோவாசம் பேர், புரியுதா, அவனை என்ன பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் அந்த பள்ளி அறைன்னா எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல மறைச்சி வச்சுட்டு கடைசியில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சவொடனே அவனை எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறான். யோவாஸ் 6 வருஷம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறான். 7வது வருஷத்தில் திருப்பி அவனை என்ன பண்ணுறாங்க? ராஜாவா மாத்துறான். நல்லா எதுக்கு கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன்னா அந்த யோவாசுடைய தகப்பன், புரியுதா, அவன் சேராத இடத்துல சேர்த்ததால அவன் கொலை செய்யப்பட்டான். ஆனால் 1 வயசு குழந்தை யோவாஸ், புரியுதா, தேவனுடைய ஆலயத்தில் அவன் மறைத்து வைக்கப்பட்டபடியினால் சொல்லுங்க அவன் காப்பாற்றப்பட்டான். கடைசியில் அந்த 7 வயசுல அவனை யோவாஸ் தான் இருக்கிறதுல இளம் வயசுல ராஜாவான ஒரு மனுஷன். புரியுதா? 7 வயசுல அவனை ராஜாவான. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. புரியுதா? அப்போ தேவனை நம்பி அடைக்கலமா வந்தா அவர் உங்களை சொல்லுங்க பாதுகாப்பார். நம்மை பாதுகாக்கிற வாயத்தில் சொல்லுங்க என் மறைவிடமும், சொல்லுங்கள என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. எப்படி பாதுகாக்கிறார் அதை தான் இன்னைக்கு 3 பார்ப்போம். ரொம்ப நேரம் இல்லை, 3 பார்ப்போம். 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் யாராவது வாசிங்க. சங்கீதம் 31 20 வாசிங்க. 31. மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாடு. எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க, மறைத்து விலக்கி ஒளித்து. எத்தனை வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார்னா அப்படிதான். மறைக்கிறார், சொல்லுங்க, துஷ்ட மனிதர்களுக்கு விளக்குறார், அடுத்து என்ன செய்கிறார்? ஒளித்து வைக்கிறார். பைபிள் படிக்கும்போது அதான் நிறுத்தி நிதானமாக படிக்கணும். மறைத்து விலக்கி ஒளித்து வைத்து காப்பாற்று. எதுக்கு? நாவுகளின் சண்டைக்கு. புரியுதா? பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர் உண்டுன்றார். ஒரு சில மனிதர்கள் திடீர்னு போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. என்ன அர்த்தம்? யாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையினுடைய கொடுமை தாங்க முடியும். புரியுது? 55ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்குது, அவருடைய வார்த்தைகள் எண்ணெயை போல சாப்பிட்டா இருக்கும், வெண்ணெயை போல சாப்பிட்டா. அப்படி நிறைய பேர் உலகத்தில் அப்படிதான் இருப்பாங்க. நேரில் பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்டு அப்படியே குழையிறாம தான் பேசுவாங்க. ஆனால் உள்ள இருக்கிற அந்த இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்குமா சொல்லுங்க? பட்டய தீட்டப்பட்ட பட்டயம் போல. புரியுதா? அப்போ அநேக மக்களுடைய வார்த்தை அவ்வளவு கொடுமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுடைய அகங்காரத்திற்கு சொல்லுங்க, அகங்காரம்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே கோபமே ஒரு பெரிய ஆளு உங்க மேல கோவப்பட்டா எல்லாருக்கும் பயம் வரும். என்ன இவர் நம்ம மேல கோபமா இருக்காரு. அகங்காரம்னா கோபத்தின் உச்சகட்டம்னு வச்சுங்க. சொல்லுங்க, அந்த அகங்காரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா சொல்லுங்க? அவரை நம்புகிற தம்முடைய ஜனங்களை என்ன செய்யறார்? அவருடைய சமூகத்தின் மறைவிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவருடைய பிரசன்னம், சொல்லுங்க வாயை திறந்து, அவருடைய சமூகம்னா என்ன அர்த்தம்? பிரசன்ஸ் ஆஃப் காட், அவருடைய பிரசன்னம். புரியுதா? இல்லைன்னா அவருடைய மகிமை கூட சொல்லலாம். அவருடைய சமூகத்தின் மறைவிலே அந்த மக்களுக்கு விளக்கி கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? பாதுகாக்கிறார். அதனால யாராவது உங்களுக்கு விரோதமாக கொந்தளித்தா பயப்படாதீங்க.
புரியுதா? அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்தால் கொஞ்சம் நம்ம திருத்திக்கணும். நம்ம ஒன்றுமே இல்லை, ரீசனே இல்லாமல் நம்ம மேலே கோவப்படுவாங்க, எரிச்சல் போடுவாங்க, அழிச்சிடும் பாரு ஒழிச்சிடும் பாருன்னு. பயப்படாது. புரியுதா? ஏன் தெரியுமா? உங்கள் காலங்கள் யாருக்கு? அதே சங்கீதத்தில் பாருங்கள், 15 யாராவது வாசிங்க, 31 15 வாசிங்க. 13 சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள், திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுறாங்க, என்னை உயிரை வாங்க தேடுறாங்க, பயம். ஆனா 14 சொல்றாரு, நானோ, சேர்ந்து வாசிங்கத, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். புரியுதா? அதனால இப்படிப்பட்ட நிலைமை வரும். அகங்காரிகள், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்ட மக்கள் வரும்போது பயப்படாதீங்க. அவரே நம்முடைய பாதுகாப்பு என்று என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. அவர் சொல்றாரு, என் காலங்கள், சொல்லுங்க, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆயுசு நாள் யார் கையில் இருக்கு? சொல்லுங்க, வாய் திறந்து. தேவன் கையில் இருக்கு. அதனால என் சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்தும் கைக்கு என்னை தப்புவியும். அகங்காரத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? அவருடைய மறைவிலே நம்மளை மறைத்து, அந்த அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்கு நம்மளை விலக்கி என்ன செய்கிறார்? ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். 27ஆம் சங்கீதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். மறைக்கிறதே ஒரு சேஃப் தான் இல்ல? வராங்கன்னா டக்குன்னு மறைச்சிருவோம். மறைக்கிறது ஒரு சேஃபு, பாதுகாப்பு. ஆனா அவர் என்ன செய்யறாராம்? கூடார மறைவில் ஒளிச்சு வச்சு, அப்படின்னா வந்து தேடினா கூட கிடைக்காது. கர்த்தர் அப்படி நம்மளை பாதுகாக்கிற. வாய்த்தரு கர்த்தர் சூத்திரமானோம். புரியுதா? அப்போ கூடார மறைவிலே ஒளித்து வைத்த அகங்காரிகள் நம்மளை அழிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? சொல்லுங்க, மறைத்து வைத்து காக்கிறார். அகங்காரியுடைய வார்த்தை பொல்லாத வார்த்தை. யோபுல ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க அதை. 5 அதிகாரம் 21 யாராவது வாசிங்க. யோபு 5 அதிகாரம் 21 வாசிங்க. நாவின் சவுக்குக்கும் என்ன செய்வாரா? நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். சவுக்குன்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே சவுக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த இதெல்லாம் பார்த்தா அடிப்பாங்க. புரியுதா? நம்மளை அடிக்கிற சவுக்கு எது? என்ன படிச்சீங்க? என்ன அது? எது சவுக்கு? நாக்கு தான் சவுக்கு. உங்களை சொல்லலை. உங்களுக்கு ரோமா யாராவது பேசுறாங்க பாருங்க, அந்த வார்த்தை. புரியுதா? அந்த வார்த்தை. நாவின் சவுக்குக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? சொல்லுங்க, மறைக்கிறார். அதான் சொல்றார். கொடூரமானவர்கள் சீரல் 25 அதிகாரம் ஏசாயர். கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனுமாயிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா. அப்போ அகங்காரம் உள்ள மனிதர்கள், கொடூரமான மனிதர்கள் உங்களுக்குறமா எழும்பும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? பாதுகாக்கிறார். எதில் மறைக்கிறார்? அவருடைய மறைவில கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, மறைத்து வைத்து காப்பாற்றுகிறார். ஒரு இதை படிக்கும்போது என் இருதயத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தார். வாசிங்க 1 ராஜாக்கள் 18 அதிகாரம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 3ஆம் வசனம். யாராவது வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:3. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். நல்ல கவனிங்க. ஆகாப் வந்து கொடுமையான ஒரு ராஜா. ஆகாபோட கொடுமையானது யாருன்னா ஆகாபோட ஒய்ஃபு. புரியுதா? யாரு? ஆகாப் வந்து இஸ்ரவேல்ல ஆகாத ராஜால கர்த்தர் பிரதானமா நினைக்கிறவர். ஆகாபை போல அப்படின்னுவார். இன்னொரு மனுஷன் எரோபேயாமை போலன்னுவார். இப்போ ஆகாபோட மோசமானது யாருன்னா ஆகாபுடைய ஒய்ஃப். பேர் என்ன தெரியுமா? யாராருக்கு தெரியுமா? எசபேல். அந்த எசபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அழிக்கும் போது, அதான் அந்த கொடூரமான ஒரு மனுஷி, அகங்காரம் உள்ள ஒரு மனுஷி. அப்படி அழிக்கும் போது ஆகாப் கிட்ட வேலை செய்கிற ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரங்க யாருன்னா ஒபதியா. அவன் என்ன பண்ணான் பாருங்க,
கர்த்தருடைய தீர்க்க 4ஆம் வசனம் வாசிங்க. 4 கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது எசேபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கும் போது 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து ஒபதியா என்ன பண்ணாராம்? 100 தீர்க்கதரிசி சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒரு 2 கெபின்னா அர்த்தம் மலையிலே இருக்கிற ஒரு குகை மாதிரி 50 பேரை அங்க வச்சு அப்பம் தண்ணியும் கொடுத்து பாதுகாத்து பராமரித்து வந்தான். அதான் கவனிங்க. ஒரு எசேபேல் அகங்காரமா கொடூரமா தேவ ஜனங்களெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கும் போது அங்க இருக்கிற பொல்லாத ராஜா கிட்ட வேலை செய்யற ஒரு நல்ல மனுஷன் யாரு? ஒபதியா. அவன் என்ன பண்றான்? அந்த எசேபேலுடைய அகங்காரத்துக்கு இந்த தீர்க்கதரிசிகளை மறைக்கும்படி 2 கெபியில 50 பேரை வச்சு அவங்கள மறைத்து வைத்து அவங்க தேவையான ஆகாரம் கொடுத்து அவர்கள் என்ன செய்தான்? பாதுகாத்தான், பராமரித்தான். புரியுதா? அப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனே இப்படிப்பட்ட கொடூரமான ராணிக்கு மறைத்து ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியும்னா, புரியுதா? நாம் ஆராதிக்கிற தேவன் யார் சொல்லுங்க? வாயத்திற சொல்லுங்க. அவர் சர்வ வல்லவர். வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அவர் சர்வ வல்லவர். நாவின் சவுக்குக்கு, கொடூரமானவருடைய சீரலுக்கு, அகங்காரம் உள்ள மனிதனுடைய தீமையான எண்ணத்திற்கு கர்த்தர் எங்க பாதுகாக்கிறார் சொல்லுங்க? அவருடைய மறைவிலே, அவருடைய சமூகத்தின் மறைவிலே கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க? ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரமானோமா? புரியுதா? அப்போ முதல்ல மறைவிடம் எது தெரியுமா? அவர் தான். சொல்லுங்க. அவர் தான் என் மறைவிடம். நீரே என் மறைவிடம். என் மறைவிடமும் கேடகமும் நீரே. அவருடைய பிரசன்னம். புரியுதா? 2வது எது நம்மளை மறைத்து வைத்து பாதுகாக்கிறது? வாசிங்க. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 11:23. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 11:23 பக்கம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை, நல்லா கவனிங்க, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. மோசே பிறக்கும்போது எப்படி இருந்தாரா? நல்லா அழகா இருக்கிறார். அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். கவனிங்க. முதல்ல எது நம்மளை மறைத்து பாதுகாக்கிறது? தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்க. அவருடைய சமூகம், அவருடைய மகிமை இல்லைன்னா அவருடைய பிரசன்னம் நம்மளை பாதுகாப்பு எப்பவுமே கூட இருக்கிறது. 2வது இங்க பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அழகான ஒரு பிள்ளை பிறந்திருக்கு லேவி வம்சத்துல. புரியுதா? ஏகபோத். அவங்க தாய் தக அம்ராம், ஏகபோத். புரியுதா? அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறகு 3 பிள்ளைங்க. ஆரோன், மிரியாம், மோசே. 3 பிள்ளைங்க பிறக்கும்போது அந்த பிள்ளை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்குதான். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜாவுடைய கட்டளை என்ன? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் பலுகி பெருகிட்டாங்க. இவங்க ஒரு யுத்தம் வந்தால் சத்துருக்களோட சேர்ந்து நமக்கு விரோதமாக எழுப்பிடுவாங்க அப்படின்ட்டு இவங்களை அழிக்கணும்ட்டு என்னென்னமோ பண்ணான். புரியுதா? புள்ள பிறக்கும் போதே என்ன பண்ணு? ஆம்பளை பிள்ளையா இருந்தால் கொலை பண்ணிவிட அப்படின்ட்டான். ஆனால் அந்த நர்சமாக்கள், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததால் அப்படி செய்ய மாட்டாமல் காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு சதி பண்ணுறான். ஆம்பளை பிள்ளை பிறந்தேன்னா அவங்களெல்லாம் என்ன பண்ணு? நதியில் தூக்கி போட்டுரு. பிறந்தவனே எங்கே போன தூக்கி போடனா? நதியில் தூக்கி போடாது. போது முதலைக்கு இதுக்கெல்லாம் இறக்க செத்து போயிடும் அப்படின்னு. ஆனால் இந்த பிள்ளை பார்த்தா மோசே பிறக்கும்போது பார்க்குறாங்க, அந்த மூஞ்சை பார்த்தா நதியில் தூக்கி போடுறவங்களுக்கு என்ன இல்லை மனசு. புரியுதா? மனசு எவ்வளோ அழகாக இருக்குது, இது எப்படி நான் போடுவேன் அப்படின்ட்டு. எத்தனை மாதம் பாதுகாத்தாங்களாம்? 3 மாதம். முடியுமா சொல்லுங்க? அதாவது ஒரு 3 வயசு பிள்ளையை பாதுகாக்கலாம். 3 மாதம் வரைக்கும் ஒரு பிறந்த பிள்ளை பாதுகாக்க ரொம்ப கஷ்டமா. ஏன்னா 3 வயசு பிள்ளையாவது பூச்சாண்டி வரா, அமைதியாக அது புரிஞ்சிடும். சத்தம் போடாது, அமைதியாரு. குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அது என்ன பண்ணும்? ஈன்னு கத்ததான் ஆரம்பிக்கும். அடக்க முடியுமா? முடியாது. பிறந்த குழந்தை 3 மாதம் வரைக்கும் இவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க? கட்டளை, ராஜா கட்டளை, நதியில் போகணும். போடாமல் நீ உயிரோடு வச்சிருக்கிறன்னா பிள்ளையோ அழிப்பான், அவங்களே அழிச்சிருவான். ஆனால் இந்த பிள்ளைய
அவங்க 3 மாதம் வரைக்கும் ஒளி தூய்த்து காப்பாற்றினாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? அங்கே என்ன போட்டு வாயத்தை திருப்பி வாசிங்க, அதை விசுவாசத்தினாலே. வாயத்தை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. விசுவாசத்தினாலே 3 மாதம் ஒளி தூய்த்து காப்பாற்றினார். அப்போ என்ன நம்மளை பாதுகாக்கும் சொல்லுங்க? தேவன் மேலே வைக்கிற சொல்லுங்க விசுவாசம். புரியுதா? அவங்க தேவன் நம்புறாங்க, இந்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பார் அப்படின்ட்டு. எப்படிதான் அழாதெல்லாம் சொல்ல முடியுமா? எப்படியோ பாதுகாத்துட்டாங்க, அங்கே போடல. ஆனால் 3 மாதம் ஒளிச்சு வச்சு என்ன பண்ணிட்டாங்க? பாதுகாத்து விட்டார்கள். ஆனால் 3 மாதத்துக்கு மேலே காப்பாற்ற முடியல. கடைசியில் எல்லாருக்கும் தெரியும், யாத்திரா 2 அதிகாரம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், 2, 3 படித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சொன்னபடி என்ன பண்ணிட்டாங்க? நதியில் போடுன்னாங்க. ஆனால் நதியில் தூக்கி சாவர மாதிரி போடாமல் என்ன பண்ணாங்க? ராஜா கட்டலதா அதுக்கு அழகாக ஒரு தொட்டி மாதிரி ஒரு அழகாக இந்த குழந்தை பிறந்த தொட்டில் போடுவாங்கள்ல, அதை போல் நாணல் பெட்டி செஞ்சு அதற்கு பிசுங் அந்த கீழெலாம் பூசி தண்ணி அந்த பெட்டிக்குள்ளே பேழைக்குள்ளே வராதபடிக்கு சேஃபாக வச்சு நதியில் போட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் ராஜா கூட்டு கேட்டால் கூட நதியில் போட்டேன், ஆனால் புள்ள காப்பாற்றப்படும். எப்படி? அதை அப்படியே மிதந்து போகும்போது யார் பார்க்குறாங்க? பார்வோனுடைய குமாரத்தி, அந்த ராஜாவுடைய மகள். அவள் நதியில் குளிக்க வருவோம், பார்த்தா பெட்டி வருது, குழந்தை பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை. கடைசியில் பார்த்தாங்க 9ஆம் வசனம், யாத்திரா 2:9. யார் ஒருத்தர் வாசிங்க, 2 அதிகாரம் 9. அந்த மீரியாம் தான் என்ன ஆகுது பார்க்கலான்ட்டு பின்னால் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய தாயை காப்பாத்துறது, பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே. அப்போ பால் கொடுத்து காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் போது நான் போய் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு விட்டா, நான் போய் கூப்பிட்டு வரணுன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? மோசையோட அம்மாவே கூப்பிட்டு வந்துச்சு. இப்போ அந்த பார்வோனுடைய மகள், புரியுதா? ஒருவேளை ராஜாத்தின் கூட வச்சிங்க, இல்லை இளவரசின்னு வச்சிங்க. அவன் என்ன சொல்றா? நீ போய் இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தினாலே மறைக்கப்பட்ட மோசே இப்போ யாருடைய சம்பளத்தில் வளர்றான்? புள்ள வளர்க்குறதுக்கு. புரியுதா? இப்போ வந்து உங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க வளர்கிறதுக்கு நிறைய செலவு. படிக்கணும், சோறு போடணும், ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாம் செலவுக்கு யார் காசு கொடுக்குறது? என்ன பண்ணார்? எலியா காசு கொடுத்தாரு. இப்போ வேளாங்கண்ணிக்கே வேலை கிடச்சிச்சு, 2 பேரும் நல்லா ஜாலியாக பிள்ளைங்களை காப்பாற்றுது. இப்போது இந்த மோசையை காப்பாற்றுறதுக்கு யார் காசு கொடுக்கறது? எவன் ஆண் பிள்ளையெல்லாம் அழிக்கணும் கட்டளை கொடுத்தானோ அவன் வீட்டிலேருந்து பணம் வருது. புரியுதா? இப்படிதான் கர்த்தர் நம்மளை காப்பார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? எந்த ராஜா அழிக்கணும் ஆண் பிள்ளையெல்லாம் எதுல போட்டு தண்ணியில தூக்கி போட்டுன்னு அழிக்கணும்னு நினைச்சானோ அவன் வீட்டு பணத்துல மோசே வளர்றார். கடைசியில் நல்ல பெரிய ஆளானோன்னு திருப்பி போய் அரண்மனையில வளர்ந்து பெரிய ஒரு பராக்கிரமசாலியா வளர்ந்து. சரி, நான் விட்டுறேன். இப்போ நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னம் நம்மளே பாதுகாக்கும். 2வது, எதனால ஒளித்து வைத்து காப்பாற்றப்பட்டான்? ஆயத்திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றும். விசுவாசம் இல்லை அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இந்த சொல்லுவாங்க, தவளை எதால கிடுமா? நல்லா தெரியுது. தவளை தன் வாயால கிடும். சும்மாவே இருக்காது, கடகடகடன்னு கச்சிக்கினே இருக்கும், வந்துடும், பிடிச்சின்னு போயிடும். புரியுதா? அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆபத்து நம்ம வாய் தான். நீங்களே வாயை திறந்து ஆபத்தை கூட்டுறீங்க, வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது, எஸ்கேப் ஆக வழியே இல்லை. அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் இந்த நிலைமையிலும் வாயத்தில் சொல்லுங்க, என்னை காக்க வல்லவர். அது 91ஆம் சங்கீதம் முழுசும் அப்படிதான். 23ஆம் சங்கீதத்திலே நான் நிறைய வார்த்தை சொன்னேன். எல்லாமே என்ன சொல்லுங்க? கர்த்தர் என் தேவன், என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்ட்டு நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ணா அவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றுக்கும் விலைக்கு நம்மளை என்ன செய்வார்? சொல்லுங்க, பாதுகாப்பார். 91ஆம் சங்கீதம் முழுசுமே எதனுடைய அறிக்கை சொல்லுங்க?
விசுவாச அறிக்கை. வாயத்தில் சொல்லுங்க, விசுவாச அறிக்கை. யார் நம்புறாங்களோ அவங்கள கர்த்தர் பாதுகாப்பார். என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் கோட்டை. புரியுதா? நீங்க அதை நம்பி அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணணும். விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்யத்தான் சொல்லுங்க, பாதுகாக்கப்பட்டான். மோசே பார்த்தா நிஜமாவே, அதான் அந்த 90, 91 ரெண்டுமே அவர் எழுதணும். புரியுதா? 91 பேர் இருக்காது, ஆனால் அவர் எழுதணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். புரியுதா? குழந்தையில பாதுகாத்தார் அழிக்காதபடிக்கு, ராஜா வீட்டில் வச்சே பாதுகாத்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஒரு எகிப்தியன் ஒருத்தன் எபிரேயர் சண்டை போட்டு அவனை அடிக்க வரும்போது என்ன பண்ணாரு, அவனை கொன்று குழி தோண்டி புதைச்சிட்டு கடைசியில் என்னாச்சு, அந்த விஷய ராஜாவுக்கு வந்தவுடனே எங்கே போயிட்டாரு, மீதியான் தேசத்துக்கு போயிட்டார். மீதியான் தேசத்தில் 40 வருஷம் கர்த்தர் பாதுகாத்தார். புரியுதா? அப்போ இந்த இடத்துல எகிப்தில் 40 வருஷம், அதுக்கப்புறம் மீதியான் தேசத்தில் 40 வருஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பலன் இல்லாமல் கோலை ஒண்டி நடக்கும்போது, இப்போ நீ வாப்பா, உன்னை வச்சு தான் நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்து மோசே மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். கடைசியில் 40 வருஷம் எங்கே பாதுகாத்தார், வனாந்தரத்தில் பாதுகாத்தார். மோசேயோட லைஃப்பில் 3-40. புரியுதா? 40 வருஷம் வனாந்தரத்தில் பாதுகாத்து கடைசியில் அவன் வாழ்க்கை முடிய போகுது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு என்ன செய்ய மாட்ட, கடந்து போவதில்லை என்றார். அப்படின்னு அர்த்தம், நீ நிறைய பேர் அழைத்து கொண்டு வந்த இந்த ஊழியத்தை உண்மையாக செஞ்சு, ஆனால் ஒரு சின்ன தப்பு, கண்மலையை பார்த்து பேச சொன்னார், இவர் அடிச்சிட்டார். அதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம், அதை விட்டுற. ஆனாலும் நீ பார்ப்ப, ஆனால் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்ட, போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே மோசே நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாயத்தர சொல்லுங்க, கரெக்டா வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கணும்ன்றது யார் கையில் இருக்குது சொல்லுங்க, யார் கையில் இருக்குது, ஆண்டவர். அதான் அந்த 31:15, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு. இந்த விசுவாசம் இருக்கணும். எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் காலங்கள் அவர் கரத்தில். புரியுதா? எனக்குறமா ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன், என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். யார் மேல? ஆண்டவர் மேல. அந்த மோசே விசுவாசத்தினாலே காக்கப்பட்டது போல நீங்களும் ஆண்டவர் மேல விசுவாசம் நம்பிக்கை வச்சா உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், புரியுதா? அந்த 120 வயசு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வாழ்ந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுங்க மரித்தான். அப்படின்னா அர்த்தம், அவர் அறியாம உங்களுக்கு வாயத்தை சொல்லுங்க, அவர் அறியாம உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. புரியுதா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் தானே, அதில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிதாவுடைய சித்தம் இல்லாமல் என்ன செய்தான், அவர் அறியாம உங்க தலையில இருக்கிற சொல்லுங்க ஒரு முடி கூட தவறி விடாது. அப்போ அவ்வளவு கவனமா நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கும்போது, அவர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர் என்று நீங்க அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் வச்சா, அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யுமா சொல்லுங்க. பின்னால பாத்தீங்கன்னா மோசே 6 வாசிங்க, 6ஆம் வசனம். அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். புரியுதா? அவருடைய வார்த்தையின்படி மரித்தார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, யார் அடக்கம் பண்ணாது சொல்லுங்களேன், யார் அடக்கம் பண்ணது? மோசே யார் அடக்கம் பண்ணாரு? ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டார். புரியுதா? அப்போ பிறந்த நாள்ல இருந்து செத்து பிரேதமான பிறகும் கூட அவரால் மறைக்கப்பட்டது யார் சொல்லுங்க? மோசே. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? ஏன்னா அந்த மோசேயை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று சொல்லி
அவனுடைய பெற்றோர்கள் யார் மேல விசுவாசம் வச்சாங்க? தேவன். விசுவாசத்தினாலே மோசே ஒளித்து வைத்து காப்பாற்றப்பட்டான். கடைசியில செத்த பிறகு அவன் பணத்தை கூட காட்டலையும். பிசாசு கூட பின்னால யூதால ஒரு வார்த்தை நிருபத்துல தர்க்கிக்கிறான், எங்க மோசையுடைய சரீரம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மறைச்சிட்டார். அவன் சரீரத்தையே மறைச்சார். நிறைய விஷயம் புரியுதா? சரீரத்தை என்ன செஞ்சார் சொல்லுங்க? மறைத்து விட்டார். அப்போ பிறந்த நாள்ல இருந்து கடைசியில கண்ணை மூடி சவமாகி அதற்கு பிறகும் அவனை மறைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னா அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும். ஒரு 2 வசனம் அதை வாசித்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். இப்ப எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16. யார் ஒருத்தர் வாசிங்க? 6ஆம் அதிகாரம் 16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக, நல்லா கவனிங்க, எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்க. நல்லா கவனிங்க. பொல்லாங்கன் எய்யும் என்ன அஸ்திரம்? என்ன அஸ்திரம்? வாய் தரங்க. அக்கினி அஸ்திரம். ஓ, சண்டைன்னா நேரம் அப்படி இப்படி இப்படி போட்டுடலாம். அக்னி அஸ்திரம்னா என்ன அர்த்தம்? அஸ்திரம்னாலுமே ஒரு அம்பு மாதிரி தான். அஸ்திரம்னா என்னது சொல்லுங்க? ஏரோ, அம்பு தூரத்துல இருந்து வரும் அது. அப்போ நம்ம அறியாமலே தூரத்துல இருந்து நமக்கு விரோதமா அக்னி அஸ்திரம் போல பொல்லாங்கன் பிசாசு நமக்கு விரோதமா எழும்புகிற அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவித்து போடணும்னா எல்லாத்துக்கு மேல எந்த கேடகத்தை பிடிச்சிங்க? வாயத்தரங்க. விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ மோசே எதனால காக்கப்பட்டார் சொல்லுங்க? விசுவாசத்தினாலே மோசே காக்கப்பட்டார், ஒளித்து வைக்கப்பட்டார். புரியுதா? அப்போ இந்த விசுவாசம், அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய பிள்ளை. புரியுதா? அவர் என் அடைக்கலம், அவர் என் தேவன், அவர் என் கோட்டை, அவர் நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்ற நம்பிக்கை விசுவாசம் இருக்குது பாருங்க. அந்த விசுவாசம் தான் உங்களை பாதுகாக்கிற கேடகம். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் மூலமா. அடுத்தது இன்னொரு விசுவாசம். நீங்க இதை அப்படியே வச்சுக்கிட்டு அதுல இருக்கும் பாருங்க. சரி, 2 தெசலோனிக்கேயர், சாரி 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிங்க. நல்லா கவனிங்க. விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம். இப்ப நல்லா கவனிங்க. அப்போ கேடகம் என்ன பார்த்தோம்? விசுவாசம் தான் கேடகம், பாதுகாக்க. அஸ்திரங்கள்லாம் நம்மளை தாக்காதபடிக்கு பாதுகாக்கிறது. இப்ப செஸ்ட், மார்பு, இதை பாதுகாக்கிறதுக்கு என்னது? அன்னைக்கு அந்த ராஜாக்கள்லாம் நல்ல ஒரு மார்க்கவசம் வச்சிருப்பாங்க. இதுவும் இதுதான், அன்பு விசுவாசம் என்னும் மார்க். அப்போ அந்த விசுவாசம் நம்மளை பாதுகாக்கணும். அடுத்தது ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா. எபேசியர்ல ரட்சிப்பின் தலை சீரான்னு இருக்கும் 6ஆம் அதிகாரத்தில். இங்க என்ன சொல்றாரு? ரட்சிப்பின், வாயை திறந்து சொல்லுங்களேன், அதை புரியணுன்றத சொல்றேன். சொல்லுங்க. ரட்சிப்பின், சொல்லுங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்ட மகன், நான் ரட்சிக்கப்பட்ட மகள். என்ன ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால விலைக்கரையமா வாங்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால என் பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தமானவன். இதுதான் ரட்சிப்பின் நம்பிக்கை. வாயத்தர சொல்லுங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரம். இன்னைக்கு வண்டியில எல்லாம் போகும்போது எது போடணுன்றாங்க? பைக்கில் போகும்போது ஹெல்மெட் எல்லாருக்கும் தெரியும். போடலன்னா 500 ரூபா ஃபைனு. இல்லை, இப்போ 500 ரூபா ஃபைனுக்கு பயந்து போடுறீங்களா? இல்லை, நம்ம மண்டையை பாதுகாக்கணும் போடுறீங்களா? 500 ரூபாய்க்கு பயந்தானா? ஹெல்மெட் எதுக்கு? இன்னொரு இடத்துல போட்டுதான், வியர் ஹெல்மெட், அதர்வைஸ் கெட் ரெடி டு மெட் ஹெல். அப்படி என்ன அர்த்தம்? ஹெல்மெட்டை போட்டுக்க, இல்லைன்னா நரகத்தை சந்திக்க ரெடியாக இருக்கு. புரியுதா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த ஹெல்மெட் எதுக்கு? தலையை பாதுகாக்க. இப்போ தலையை மார்க்கவசத்தை பாதுகாக்க விசுவாசம், அஸ்திரம் வராதபடி பாதுகாக்கிறது விசுவாசம்.
இப்போ தலையை பாதுகாக்கிறது எது? ரட்சிப்பின், வாயத்தில் சொல்லுங்க, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட். என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய பிள்ளை, என்னை ரட்சித்தவர் அவர், என்னை பாதுகாக்கிறவர் அவர், என்னை காப்பாற்றுகிறவர். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா எந்த தீங்கு உங்களை என்ன செய்யாது, அணுகாது. சொல்லுங்க வாயத்திலிருந்து. மோசே எதனால காக்கப்பட்டான் சொல்லுங்க? விசுவாசத்தினாலே ஒளித்து வைத்து காக்கப்பட்டான். மூணாவது கடைசியா ஏசாயா 51ஆம் அதிகாரம், ஏசாயா 51:16. யாராவது வாசிங்க. ஏசாயா 51:16. வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இப்ப எதால மறைக்கிறார் சொல்லுங்க? முதல்ல அவருடைய சமூகத்தின் மறைவு, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை. ரெண்டாவது அவர் நம்ம அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், அதுதான் நமக்கு ஒரு மறைவு, நமக்கு பாதுகாப்பு. மூணாவது சொல்றாரு என், சொல்லுங்க, கரத்தின் நிழலினால். சொல்லுங்க, அவருடைய கரத்தின் நிழலினால். என் கரத்தின் நிழல ஒண்ணும் பண்ண முடியும். ஆனா ஆண்டவருடைய கரை எவ்வளவு பெருசுன்னு சொல்றேன். அவருடைய கரத்தின் நிழலினால், சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்யறாரா? நம்மள மறைக்கிறார். புரியுதா? என்ன கொடுக்கிறாரா? அவருடைய வார்த்தைய, சொல்லுங்க, எதில் கொடுக்கிறார்? நம்முடைய வாயிலே வார்த்தையை அருளி. ரெண்டு சொல்றார். நம்மளை பாதுகாக்கிறதுன்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில. புரியுதா? ரெண்டாவது அவருடைய கரம் நம்மளை என்ன செய்து பாதுகா. ரெண்டுமே இருக்கணும். வாயை திறந்து எதை சொல்லணும்? சொல்லுங்களேன், எதை சொல்லணும்? வார்த்தையை சொல்லணும். அதுதான் அந்த இது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 6 இருக்கும். 6 நம்மளை பாதுகாக்கிறது. புரியுதா? பாதுகாக்கிறதுனா டிஃபென்ஸ். ஒண்ணுதான் தாக்குகிற ஒரு ஆயுதம். எது சொல்லுங்க? தேவனுடைய வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்ருவை அழிக்கணும்னா, சத்ருவை ஜெயிக்கணும்னா, தோற்கடிக்கணும்னா பட்டயம் எது சொல்லுங்க? தேவனுடைய வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் ரெண்டுத்தையுமே நம்ம கொடுக்குறார். வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் அருளி, அந்த வார்த்தையை பேச பேச நம்மளை பாதுகாக்கப்படும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உன்னை விட்டு விலகாது. அடுத்து என்ன சொல்றாரு? உன் சந்ததியை விட்டு விலகாது. அடுத்து என்ன சொல்றாரு? உன் சந்ததியின் சந்ததியை விட்டு விலகாது. இப்போ நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்ததுன்னா, அந்த வார்த்தை நம்மளை விட்டு மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளை விட்டு, பிள்ளையுடைய பிள்ளைகளை விட்டு விலகாது. என் ஆவியும் என் வார்த்தையும் உன்னை விட்டு, உன் சந்ததியை விட்டு, சந்ததியின் சந்ததியை விட்டு விலகாது. புரியுதா? அந்த வார்த்தை நம்மளை பாதுகாக்கும். ரெண்டாவது சொல்றாரு, சொல்லுங்க, அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை, அவருடைய கரத்தின் நிழல் எப்படி நம்மளை பாதுகாக்கணும்னா, நீ ஒரு சம்பவத்தை நீங்க வாசிங்க. யாத்ராகமம் 33 அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் 33 முதல்ல 21 வாசிங்க. 33 21 வாசிங்க. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. நல்லா கவனிங்க. இது நம்ம அடிக்கடி சர்ச்சில் பார்த்துருக்கோம். ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆசை. எதை பார்க்கணும் ஆசை? சொல்லுங்க, அவருடைய மகிமையை பார்க்கணும். சொல்றாரு எங்கதுல 18ஆம் வசனத்தை சொல்றாரு, உடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கணும். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? எதுக்கு சொல்ல மாட்டேங்க, எதுக்கு வரோம்? அவரை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்க. இப்படியே 63ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உடைய வல்லமையும் உடைய மகிமையும் நான் கண்டேன். மோசேக்கு இருக்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கணும். அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். இப்போ ஆண்டவர் சொல்ற, என் மகிமையை பார்க்கணுன்றது லேசான காரியம் இல்லப்பா. புரியுதா? என் மகிமையை முழுசா பார்த்தா அவன் உயிரோட இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய மகிமையில அவ்வளோ வல்லமை, பவர். அந்த மகிமையினுடைய வல்லமை தாங்க நீ செத்தால செத்துருவேன். ஆனா இன்னைக்கு நம்ம யார் மூலமா அவருடைய மகிமையை பார்க்கிறோம்? இயேசுவின் மூலமாக. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய
குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில். அப்ப தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா? நமக்கு ஒரு பாக்கியம். ஆனா அன்னைக்கு அந்த தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு அவருக்கு ஆசை வந்ததால முழுசா நீ பார்த்தா அழிஞ்சிரும் அப்படின்ட்டு இப்போ ஒரு செட்டப் பண்றாரு, ஒரு அரேஞ்ச்மெண்ட். என்ன சொல்றாரு பாருங்க, என் அண்டையில் கண்மலையில் ஒரு இடம் இருக்கு. அந்த கண்மலைன்னா அதான் சொன்ன ஏற்கனவே இந்த உபதியா 50 பேரா கெபியில மறைச்ச மாதிரி ஒரு குகை மாதிரி மலையிலே அங்கே ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள ஒன்று நீ நிறுத்துவேன், நீ போய் அங்கே நில்லு, கண்மலையில நில்லு. 22 என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கண்மலை வெடிப்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு. புரியுது? அவருக்குள்ள இருந்தா எதுவும் நம்மளை அடிக்காது. கண்மலைக்குள்ள அந்த வெடிப்புக்குள்ள வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுவாராம், கடந்து போற வரைக்கும். புரியுதா? நல்லா கவனிங்க. அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம மகிமையை பார்க்கணும்னு நிற்கிறோம் மோசை மாதிரி. நம்மளை என்ன பண்ணுறாரு, எப்போ முழுசாக பார்த்தா அழிஞ்சிருவேன், அங்கே ஒரு சேஃபான ஒரு இடம் அதுக்குள்ளே உன்னை நிறுத்திட்டு நான் இப்போ வரப்போகிறதுக்கு முன்னாடி என் மகிமை முழுசாக நீ பார்க்காதபடிக்கு உன்னை அப்படியே என்ன பண்ணுறேன், என் கையினுடைய நிழலை வச்சு உன்னை என்ன செஞ்சிடறேன், மறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் கடந்து போகிற வரைக்கும் என் கை எதை மூடும் சொல்லுங்க, மனசுல யோசனை பண்ணுங்க. உன்னை மூடும், என் கை என்ன செய்யும், என் கரத்தின் நிழல் உன்னை மூடிட்டு அப்படியே என் கையை அப்படியே வச்சுக்கிட்டே நான் என்ன செய்வேன், கடந்து போனதுக்கப்புறம் என் கையை எடுப்பேன். இதெல்லாம் யாராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது எப்படிங்க? இங்கே இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னா அப்படியே வச்சுக்கிட்டு அந்த கையினுடைய நிழல் எவ்வளோ பெருசு, புரியுதா? அவர் கடந்து போற வரைக்கும் அந்த நிழல் யாரை பாதுகாக்குது? மோசையை பாதுகாத்தது. போய் கடந்து போன பிறகு கையை எடுக்கிறாரு, பின்பக்கத்தை பார்க்கிறார் மோசே. புரியுதா? இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒரு மோசே பாதுகாக்கப்பட்டது போல என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை என்ன செய்வேன். அது எப்படி நடந்ததுன்னா 34ஆம் அதிகாரத்தில் நடந்தது சொல்றாரு. அதே போல போய் மோசே நிற்கிறார். நிற்கும் போது என்ன சொல்றாரு, ஒரு மேகத்தில் 5ஆம் வசனத்தில் மேகத்தில் கர்த்தர் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை 34:5 நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது என்ன சொல்லிட்டே போறாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற உண்மையுள்ள தெய்வன், உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள. இப்படி அவருடைய பேர் பிரஸ்தாபம், அவருடைய சொல்லுங்க பேர் பிரஸ்தாபத்தை சொல்லிக்கிட்டே போகும்போது அந்த அவருடைய நாமத்தின் மகிமை யாரை பாதுகாத்தது? மோசே அழியாதபடி என்ன செய்ய சொல்லுங்க, பாதுகாத்தது. புரியுதா? அப்போ அவர் பேரை சொல்லுங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. கை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம். எதனால கர்த்தர் மறைக்கிறார் சொல்லுங்க, கரத்தின் நிழலினார். பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்லைங்க, புதிய ஏற்பாடுலேயே ஆண்டவர் அவர் கரத்தினால் நம்மளை பாதுகாக்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் நீங்கள் அப்புறம் வீட்டில் படித்து பாருங்கள், 13 படித்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வராங்க. எது கூப்பிட்டு வராங்க? அவர் இந்த பிள்ளைங்க மேலே கையை வச்சு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ கூட இருக்கிற சீஷர்களாக தடுக்கிறாங்க. இப்போதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என்ன செய்யாதீங்க, தடை செய்யாதிருங்கள், பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்கள் சொல்லி அந்த பிள்ளைங்க மேலே கர்த்தர் கையை வச்சு அவர்களை அனைத்து என்ன செய்தார் சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ உங்களையும் குடும்பத்தையும் தேவனுடைய கரத்தின் நிழல் சொல்லுங்க நம்மளை பாதுகாக்கும். 3 சொன்ன என்னென்ன சொல்லுங்க, அவருடைய மகிமை பிரசன்னம். 2வது அவர் நம்ம அவர் மேல வைக்கிற விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும். இது மறந்தாரு, எந்த சூழ்நிலையும் என்னை காக்க வல்லவர் அவர். புரியுதா? அந்த நம்பிக்கை விசுவாசம் வைங்க. 3வது அவர் கரத்தின் நிழலினால் நம்மளை மறைத்து காக்கிறார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் மகிமை, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. அக்கினி மதிலாயிருந்து கர்த்தர் நம்மளை காக்கிறவர், நான் அதற்கு சுற்றிலும். அதுதான் யோபு கண்ணுக்கு கூட தெரியல,
ஆனா பிசாசு கண்ணுக்கு தெரியுது, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? புரியுதா? அவருடைய ரகசிய செயல் யோபின் கூடாரத்து மேல தங்கி இருந்தபடினாலதான் இருளை நான் கடந்து போனேன்னு சொல்றார். புரியுதா? இந்த விசுவாசம் வைங்க. கர்த்தர் என்னை காக்கிறவர். வாயத்திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை காக்கிறவர், எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி பாதுகாப்பார். அந்த அவர் மேல வைக்கிற விசுவாசம் உங்களை பாதுகாக்கும். எல்லாத்துக்கும் மேல அவர் கரம் உங்களை பாதுகாக்கிறது. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் மறைவிடம், வாயத்திறந்து அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க, என் மறைவிடம். சொல்லுங்க, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே, கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைத்து காக்கிற தேவன், இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்ததுக்காக, அகங்காரியுடைய கண்களுக்கு, கொடூரமான மக்களுடைய சீரர்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து, நாவின் சண்டைகளுக்கு, சவுக்குகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். என் தேவனனை காக்க வல்லவர், அவர் எல்லா தீமைக்கு, எல்லா பொல்லாங்குக்கு என்னை காப்பார் என்று உண்மையில வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம் எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லாத்துக்கும் மேல உடைய கரத்தை, உடைய ஜனங்கள் மேல, உடைய பிள்ளைகள் மேல கரத்தை வைத்து, உடைய கரத்தின் நிழலினால் எந்த தீங்கு அணுகாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளை கத்து நீர் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துறோம். திரும்பமாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. அந்த மறைவுக்குள்ளாக தேவஜனங்கள் எந்த தீங்க பொருளாக அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு, சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.